சிஸ்டர், நீங்க யாரு? நான் பிரேமாவை பார்க்க வந்தேன். அவங்க டெஸ்டுக்காக டாக்டர் ரூம் போயிருக்காங்க. இப்படி உட்கார்ந்து வந்துருவோம். நல்லது. யாரு? அம்மா, வேண்டாமா, நான் தாம்மா தந்தேன். பாருங்கம்மா. அம்மா 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 நான் பட்ட வேதனை அத்தனையும் ஒரு வினாடியில மறைச்சு போச்சுப்பா. அம்மா, மறுபடியும் பிரிவை பத்தி பேசாதீங்க. அந்த துன்பம் என் ஜென்ம விரோதிக்கு கூட வர வேண்டாம். ஆமாப்பா, இனி உனக்கும் எனக்கு ஏற்படுற பிரிவு என் சாவலதான். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, என் சகோதரி எங்கே? பிரேமா எங்கே? அம்மா, பிரேமா உன் சகோதரின்னு உனக்கு எப்படி தெரியும்? அது பெரிய கதை. நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? வாப்பா, நானே சொல்றேன். பிரேமா, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீ எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு போலாம். மனப்படிச்சு வைக்கலாம். இது நடக்காத காரியமா, நடக்க கூடாத காரணமும் கூட. வேற வழிதான். பிரேமா என்கிட்ட சொன்னதுல இருந்து அவளுக்கு சித்தப்பிரமை பிடிச்சதுக்கு காரணமே அவர் செய்த நம்பிக்கை துரோகம் தான். மறுபடியும் சகோதரிக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படணும்னு விரும்புறியா? ஐயோ, அது அப்படி இல்லம்மா. அந்த மைனர் ஒண்ணா நம்பர் அயோக்கியன் இருக்கலாம். ஆனா இரும்பு கூட விளைக்கலாம் பக்குவமா காய்ச்சினா. ஐயோ அம்மா, உங்களுக்கு தெரியாத அவன் குணம். இத பாருங்க. எந்த பாவிடா இந்த கொடுமையை செஞ்சா? நீங்க யாரை என்னுடைய மைத்துனன் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவனும் என் அப்பாவும் சேர்ந்து செய்த அக்கிரமம் தாமா. நீ யாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு மட்டும் என்ன ஆயிட போகுது? அநியாயமா உங்க பேர்ல ஒரு பெரிய அபவாதத்தை சுமத்தி உங்களை வெளியே துரத்தினாரு. அவனா என்ன தன்னுடைய மகன் ஒத்துக்கு போறான். அக்கிரமத்துக்கு தொலை போற அயோக்கிய சிகாமணியாச்சே. பரவாயில்ல அம்மா, இப்ப என் கன்னத்துல பதிஞ்சிருக்கிறது உங்க விரல்கள் இல்ல, உங்க புருஷன் மேல நீங்க வச்சிருக்கிற பக்தியின் அடையாளம். ஆமா கந்தா, ஒரு முறை மனசை பறி கொடுத்துட்டா அப்புறம் உலகத்துல எந்த சக்தியாலையும் பெண்ணோட மனசை மாத்த முடியும். வள்ளியோடு பழகினவனுக்கு இது கூடவா தெரியல? அம்மா, பிரேமாவோட நிலையும் அதுதான். இத பாரு, அவன் புத்திசாலி. கல்யாணமான கணவனை கட்டாயம் தெரித்திடுவான். சரிம்மா, உங்களுக்கா பிரேமாவையும் அவரையும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்திருக்கிற கடமை எப்படியாவது நிறைவேற்றி வைக்கிறேன். அம்மா, எனக்கு உடம்பு குணமாயிடுச்சா? டாக்டர் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. யாருமா இது? அதாம்மா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவன் தான் உன் சகோதர கந்தா. பிரேமா, பிரேமா. கந்தா, நீ எப்படி இருப்பேன்னு அம்மா கிட்ட ஒவ்வொரு வினாடியும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த விசித்திரமான குடும்பத்தில் நீ மட்டும் என்ன, நம்ம அம்மாவுக்கு கூட நான் எப்படி இருப்பேன்னு இது வரைக்கும் தெரியாது இல்லையம்மா? அம்மா, உங்களுக்கு மகளும் கிடைச்சாச்சு, மகனும் கிடைச்சாச்சு. இனிமே நீங்க வேலை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஆமாம்மா. வாங்கம்மா, வீட்டுக்கே போகலாம். வேண்டாம் பிரேமா, வேண்டாம். இன்பத்தை துணையோடு அனுபவிக்கலாம். ஆனா துன்பத்தை தனியாத்தாம்மா அனுபவிக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உண்மை என்னதுன்னு உலகத்துக்கு தெரியாதனால நான் எவ்வளவு வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? அம்மா, என் கையில் வள்ளிங்கிற எடுத்து அழியாத முத்திரையா குத்துனது நினைச்சு நான் எவ்வளவோ ஆனந்தப்பட்டிருக்கிறேன். ஆனா நிர்மலமான உள்ளம் படைச்ச நம்ம குடும்பத்துல கலங்கங்கிற முத்திரை குத்தி ஏனமா இப்படி எல்லாரும் நம்ம வேதனைப்படுத்துறாங்க? கந்தா, காலம் வரும்போது அது பதில் சொல்லு. என்னை தெரியவில்லை உனக்கு? உன்னை தெரியாத? நான் எங்கேயும் உன்னை பார்த்தது இல்லையே. இப்படி எல்லாம் சொல்லித்தான் பிரேமாவை ஏமாற்றி பைத்தியமாக்கிறான் இல்லையா? பிரேமாவை நான் ஏமாத்துறேனா? ஏப்பா, உனக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்லை. ஆமா, நினைத்த காரியத்தை கத்தி முனையிலே இல்லாவிட்டால் சாவு முனையிலே முடித்தே தீர வேண்டும் என்ற பைத்தியம் தான் எனக்கு. நீ பிரேமாவை கல்யாணம் செய்து கொள்ளாவிட்டால் என்னை கடத்தி வந்த குற்றம், காரணம் இல்லாமல் கட்டி வைத்து அடித்த குற்றம், இவைகளுக்காக போலீசில் புகார் செய்ய போகிறேன். பிறகு விலங்கு, விசாரணை, சிறைவாசம். ஓஹோ, நீதான் அந்த கந்தனா? உன்னை கட்டி வச்சு அடிக்க காரணமா இருந்த அந்த அயோக்கிய பைய இப்ப ஜெயில இருக்கிறான். ஆமாப்பா, எனக்கு ஒரு திருடனுக்கும் ஒரே மாதிரி உருவம். அதனால ஏற்பட்ட கோளாறு தான் இது. கட்டுக்கதை, என்னை ஏமாற்ற முடியாது. இறப்பா, ஆத்திரப்படாதே. அட, இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு நான் யாருன்னு தெரியத்தானே போகுது.
அப்ப நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அது இருக்கட்டும், பிரேமா மேல இவ்வளவு அக்கறை காட்டுறிய, நீ யாரு அதை சொல்லலையே. சொல்லு. யோ, நீ பிரேக் இல்லாத சைக்கிள்ல போனியா? ஊரா ஓட்டு சைக்கிள் சார். ஊறுகாய் வாங்குறதுக்காக வேண்டி கடத்துற பக்கமா போய். நீ ஊறுகாய் வாங்க போவியோ அல்லது ஊருக்கே போவியோ எனக்கு தெரியாது. சம்மன் வரும், பெஞ்சு கோட்டு வந்து சார். யோ காஞ்சரோகனா, தயவு செய்து காயா ரோகணம்னு சொல்லுங்க சார். நான் தான் கூப்பிட்டேன். ஐயோ மைனார்வால், நீங்க இங்கே இருக்கிறீங்க. ஐயோ, நீங்களே என்ன மாதிரி ஏதாவது பிரேக் இல்லாம சேர்த்தீங்க. அட போயா, என் பிரேக் நல்ல பிரேக் தான் ஐயா. காரியம் முடியத்துக்குள்ள கட்டாயி போச்சு. யோ ஊருகா, உனக்கு விஷயம் தெரியுமா? மாரமங்கலம் மைனர் பேரை சொல்லி ஊரை ஏமாத்தி தெரிஞ்ச 1ஆம் நம்பர் ஃப்ராடியாவே. ஃப்ராடு தான், ஆனா கிரேட் இல்லையே. இவ்வளவு பிரமாதமா நடிச்சு நம்ப வச்ச என்ன பொன்னாட போத்தி ஊர்வலம் விடாதபடி ஜெயில கொண்டாந்து தள்ளி இருக்குத இந்த நந்தி கட்ட உலகம். இது நியாயமா? நியாயமோ அநியாயமோ? அடபாவி, என் தங்கச்சியும் மச்சானும் வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. ஏன் உன் கல்யாணம் நிச்சயம் பண்ண? இப்பவே ஓடி போய் நான் மாமியார் வீட்டுல இருக்கேன்னு சொல்லு. காஞ்சரோகணம், எனக்கு பாயெல்லாம் என்னமோ மாதிரி இருக்குது. இருட்டு இருட்டு வளவளன்னு இருக்குது. ஒரு பீடி இருந்தா காரியா? பீடி சாப்பிடுறது இல்லையே. கஞ்சா சாப்பிடுறியா? நோ 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 நோ. 3-5 கோல்டு பிளேக், ஸ்டேட் எக்ஸ்பிரஸ், போட் மைல், ஏதோ ஒரு மைல் இருக்குதா? ஸ்டாக் இல்ல. நான் போயிட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரும்போது அட அணைஞ்ச பீடி பாயல, ஏண்டா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தவன்னா சிகரெட்டை பத்தி என்கிட்ட பேசுறேன். என்ன மேடம்? ஒண்ணு இல்ல, லேவலை தாண்டி போயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இழுப்புக்கு ஒண்ணு வேணும். என்ன மேல பீடி. என்ன சார் முகத்துல துப்பிட்டு போறீங்க? வாங்க, சும்மா வாங்க. நம்ம மாப்பிள்ளை வீடுதான். என்னமோ இந்த காலத்துல ஜமீன்தாராவது வாழத்தாராதுன்னு சொன்னீங்களே, பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடம். இத போல மேல 3 மாடி, கீழே 2 மாடி. ஆமா, நீதான் ஆம வடிவத்துல போய் பார்த்தேன். அப்பா, இப்படி தலைகால் வச்சு பேசுறதுல உனக்கு நிகர் நீதான். மைனர் தம்பி, பாத்தீங்களா? உங்களை பாக்குறதுக்கு உங்க மாமனாரே தேடி வந்துட்டார். மாமனாரா? யார் நீங்கெல்லாம்? என்ன மாப்பிள்ளை தம்பி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் இதுக்கு முன்னால பாத்துருந்தாதான் மறக்கிறதுக்கு. ஐயோ, என் பொண்ணு வள்ளிய மறக்கிறதுக்கு அந்த கந்தம்பைய உங்களுக்கு என்னமோ மைய போட்டுட்டான். இருங்கம்மா, அது என்ன மாதிரி மைய போட்டுட்டான் பைய போட்டுட்டான்னு. அது இருக்கட்டும், உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? வள்ளி. வள்ளி. ஓஹோ, நீங்க நினைக்கிற ஆளு நான் அல்ல. என்ன போலயே நடிச்சு உங்களை ஏமாத்தின மைனர் இப்ப ஜெயில இருக்கிறான். அங்க அவர் என்ன செய்யறாரு? துப்பாக்கி தொடச்சுக்கிட்டு இருக்காரு. துப்பாக்கி? யாரு நீ? நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பையனை பார்த்தா திருட்டு பையன் மாதிரி இருக்கான்னு. ஆமா தங்கச்சி, நம்மள ஏமாத்தின அந்த காலி பையன் இப்ப கம்பி அணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ஜமீன்தார் இல்லையா? இப்ப என்ன செய்யறது? இந்த மானக்கிட்ட வெளியில சொல்லாம தலையில துணியை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறது. இந்தாங்க, அந்த போரி பையன் தான் காலி பையன் ஆயிட்டான். இந்த தம்பியை பாருங்க, நல்ல மூக்கு முழிமா லட்சணமா ராஜா மாதிரி இல்ல? நம்ம பொண்ண இந்த தம்பிக்கு நிறுத்துங்க. நீங்க வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நான் ஆளல்ல. இந்த சென்ட்ரா நிக்கிறான அவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இந்நேரம் நிச்சயார்த்தம் கூட நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க, இது உங்க மச்சான் இல்ல? அட கன்றாவிய, போய் ஒரு தரங்கிட்ட குடும்பத்துக்கு அனாவசியமா நான் பார்த்தேன். தயவு செய்து முதல்ல வெளியில போங்க. போறேன். இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பாத்து. மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. அம்மா, என்னம்மா, என் கையால உனக்கு அலங்காரம் பண்ணி நானே உன்னை அழைச்சுக்கிட்டு போய் மனையில உட்கார வைக்க, அப்ப நீ படுற வெக்கத்தை பார்த்து ஆனந்தப்பட என் தாயுள்ள துணியாது அப்படின்னா மறைஞ்சிருந்து பாக்குற இந்த நிலைமை உங்களுக்கு ஏம்மா வந்தது? என்ன தாங்க முடியலம்மா. திரைமறைவுக்கு காரணமா இருந்த அந்த பழியை நீக்கிக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் வேற ஏதும்மா? அம்மா, தயவு செய்து சொல்லுங்கம்மா.
கந்தங்கிட்ட பூரா விவரத்தையும் சொல்லிட்டேம்மா. எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அவன் வந்தது நான் களங்கம் இல்லாதவங்கிறது கூடிய சீக்கிரம் உலகத்துக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா இருந்து அவமானப்படுறதை விட. அம்மா பிரேமா, பிரேமா, அம்மா என்ன கூப்பிடுறாங்க. தீர்க்க சுமங்கலியாயிரம்மா, சந்தோஷமா போயிட்டு வாம்மா. நேரம் ஆயிடுச்சு போல இருக்கே. உன்னை இன்னும் ஏன் அழைச்சுக்கிட்டு வரல? ஏண்டி போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. சரிம்மா. ஜமீன்தாரணிமா, நமஸ்காரம். நமஸ்காரம்மா. யார் நீங்க? எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான். பாத்திரம் மறிஞ்சு பிச்சைடு, கோத்திரம் மறிஞ்சு கொல்லக்குதுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? யாரு நீங்க? என்ன சொல்றீங்க? இங்க வாங்க. ஆமா, அப்படியா? மேனேஜர், மேனேஜர். அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, பிரேமாவோட தயாரை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன சொல்றீங்க? யாராவது கதை கட்டி விட்டாங்களா? இந்தாங்க, தட்டி கேட்க ஆளுன்னு சண்டை பிரசண்டம் பண்ணாதீங்க. ஏங்க என்ன பாருங்க. ஆமா, நீங்க வந்து நான் தான் நாகப்பட்டினத்து நீலா, உங்க மச்சனோட பொஞ்சாரி. ஓஹோ, உங்க முதல் சம்சாரம் சாந்தா, அதான் பிரேமாவோட அம்மா. அவளை நடத்த கிட்டவன் வீட்டுக்கு வரட்டி அடிக்கல. என்னம்மா இதெல்லாம்? அவட பத்தி நம்ம பெரிய தப்பு பண்ண இருந்தோம். இந்த கல்யாணம் நடக்கும். அம்மா இது என்ன கொடுமை? அவ எங்கேயோ செத்து தொலைஞ்சான். ஏன் குழி பணத்தை தோன்றுச்சு? நாடகம் ஆடாதீங்கய்யா. ஆதாரம் இல்லாம இந்த நாகப்பட்டினத்தா மட்டும் என்னைக்குமே பேச மாட்டான். மீரா, மீரா, இங்க வந்து ரகசியமா இருந்துகிட்டா யாருக்கும் தெரியாதுங்கிற என்னமா? வா. இவதான் தோண்டி எடுத்த பணம். மாசில்லாத மாரமங்கலம் மைனருக்கு மாமியார வரப்போற மௌனம் கட்டவை இவதான். நல்லா பாருங்க. நம்பாதீங்க, நம்பாதீங்க. நான் மாசம் இல்லாதவன். கடவுளையே நான் ஒரு பாவமும் செஞ்சதில்லை. வாழ கொடுத்து வைக்காதவன். என் வயிற்றில பிறந்த ஒரே பாவத்துக்காக என் பெண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. இதை நம்புங்க, என் பேச்சை நம்புங்க. ஆமா நம்புங்க. இந்த அம்மா பேச்ச நம்பினா உறுப்பு தாப்பலாம். ஓடுவாங்க. இந்த அம்மா சொல்றது அத்தனையும் அவாண்டம், அப்பட்டமான பொய். பொய்யா? எதுடா பொய்? இப்ப மேனேஜரா இருக்கிறாரே இந்த பெரிய மனுஷன், கேவலம் ஒரு வேலைக்காரனோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சு இந்த அம்மாவை வீட்டை விட்டு விரட்டினாரே, அது பொய்யா? அவ்வளவு பொய். மாசில்லா மாணிக்கமான என் தாயாருக்கு களங்கத்தை உண்டாக்கி எங்க குடும்பத்தை காலமா சின்ன பின்னப்படுத்திட்டு இருந்தீங்களே, அதுதான் மெய். அதை நிரூபிக்க முடியுமா? பாபு, புத்தம் சிங், ஏன் அவரை பார்த்து அலறீங்க? உங்களுடைய அவசர புத்தியின் அகோர பசியை தணிப்பதற்காக தன்னுடைய மனசாட்சியை, என் தாயாரின் மானத்தையும் ஒரு வினாடியில் பலி வாங்கின பழைய உத்தம சிங் அல்ல இவர். உள்ளம் திருந்தின புது உத்தம சிங். பாபு, உங்க மாஜி எஜமான கண்டு பயப்படாம அன்னைக்கு அம்மாவை கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போனப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. வந்து ஏன் பாபு தயங்குற? உண்மை சொல்லுங்க. சொல்றேம்மா. ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. செத்து போன உங்க அக்கா கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அநியாயமா நான் தான் பொய் சொன்னேன். என்ன? ஆமா ஐயா, உங்க அக்கா தன் மகள் பார்வதியை உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டதும் நீங்க சாந்தாமாவை கட்டி கட்டதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதையும் கை குழந்தையா இருந்த பிரேமாவே நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிறத பார்த்தும் கூட அந்த பாழு மனசு பொறுக்கில்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படியாவது சாந்தாமாவை விரட்டி தன் மகள் பார்வதியை உங்களுக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில அன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உத்தம் சிங் சொன்னது ஞாபகம் இருக்கா? சரியா ராத்திரி 12 மணிக்கு தம்பியன் கூட்டிட்டு நாங்க வருவேன். சொன்னது சொன்னபடி இருக்கும். ஆமா, ஜாக்கிரதை. ஞாபகம் வச்சுக்கோ. வரேன். என்னப்பா இது? ஏன் வண்டி நின்று போச்சு? தெரியலம்மா, இதோ பாக்குறேன். ஜீன இருந்து போச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மா இங்க இருங்க, நான் போய் வேற கொண்டு வரேன். என்ன யோசிக்கிறீங்க? மழை அதிகமா வருது, போங்கம்மா உள்ள. மள்ள மள்ள பார்த்து இறங்குங்க. இப்படி உட்காருங்கம்மா. உத்தம் சிங், சீக்கிரம் வந்து வீட்டுல அவங்க காத்துட்டு இருப்பாங்க. சரிங்க.
வண்டி இங்க இருக்கு, கதவு அங்க மூடி இருக்கு. பாத்தியா தம்பி, பாத்தியா? நல்லா பாரு, ரெண்டு வேலையும் பாரு. சாந்தா சாந்தா நீங்க நானேதான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உத்தம் சிங் வரல? உத்தம் சிங் அங்க படுத்திருக்கிறான் பாரு. என்னடி நாடகம் ஆடுற? நல்ல நடி. உத்தம் சிங் நிஜமா என்ன மன்னிச்சிடுங்க, என் மேல தப்பு இல்லைங்க. அம்மா தான் வந்து நீங்க வர்றதா தெரிஞ்சிருந்து அவனை சொல்லி என்ன குத்தம்? எல்லாம் இவ்வளவு சொல்லணும். தம்பி, உனக்கு ரோஷம் மானம் ஈனம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். ஏதாவது இருக்கா? ஐயோ, இது என்ன ஆபாண்டு? கோயிலுக்கு போயிட்டு வர்ற குதிரைக்கு சேனா அறந்து போச்சு, வேற கொண்டறேன்னு சொல்லிட்டு போனான். அவன் இங்க எப்படி வந்தான்னு எனக்கே தெரியாதுங்க. நான் தூங்கிட்ட போல இருக்கு. பேசாது. நீ எனக்கு மனைவி அல்ல, நான் உனக்கு புருஷனும் அல்ல. என் குழந்தை பிரேமா வேலி என் வயத்தில் இருக்கிற சிசு வேலையும் ஆடையிட்டு சொல்ல, நான் ஒரு பாவமும் அறியாதவன். என்னை நம்புங்க. பிரேமாவுக்கு நீ தாயும் இல்லை, இந்த சிசுவுக்கு நான் தகப்பனும் இல்லை. கட்டு போ. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. சத்தியமா நான் ஒரு தப்பு செய்யலைங்க. என்னை நம்புங்க. உன்னை எல்லாத்தோட நம்புறேன். அதான் கண்ணாரியா பார்த்தாச்சு. மாட கட்டவளை போய் வரல. அதுக்கு பிறகு ஊரை விட்டு ஓடினா வாட்சன் துறை கிட்ட சேர்ந்தேன். என்னால யாருடைய வாழ்க்கை சின்னாபின்னமானதோ அவங்க பிள்ளை கந்தனை வளர்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுல ஏதோ என் பாவத்துக்கு ஓரளவு பரிகாரம் தேடிக்கிட்டேன். எதுமா என்ன மன்னிச்சிடுங்க, எதுமா என்ன மன்னிச்சிடுங்க. ஆஹா, முன்னேற்பாட்டோட நல்லா நடக்குது நாடகம். நர்ஸா இருந்தப்போ ஆஸ்பத்திரி டாக்டரோட கும்மாளம் அடிச்சதை மறைக்க முடியுமா? ஏங்க, லெட்டரை படிச்சுட்டு அவளை பத்தி பேசுறது இதுதான் கடைசி தடவைன்னு சபதம் செஞ்சீங்களே, அது கூட மறந்துட்டீங்களா? விளக்கம் நான் சொல்றேன். டிபி வியாதி வந்து மதனப்பள்ளி போனப்போ யாரிடம் பார்த்து பழக முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு அத்தி எழுதினாங்களே, அதை அனர்த்தம் பண்ணிது அண்ணாவும் தங்கச்சியும். அதை ஆராய்ந்து பார்க்காம வழக்கம் போல நம்பிட்டீங்க. அந்த கடுதாசியை பாதி தின்ன கழுதே சாட்சாத் நானே தான். அது மட்டுமல்ல, என் பணம் சொல்லி உங்ககிட்ட 3000 ரூபாய் கொடுத்தேனே மச்சான், அது கந்தனுக்கு அவங்க அம்மா அனுப்பிச்ச பணம் தான். அடி பாவி, என் தங்கச்சி உனக்கு என்ன துரோகம் பண்ணனா? இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இத்தனை குடும்பம் செஞ்சிருக்கேன். ஏண்டி நினைக்கிறேன்? வெட்கம் இல்ல, அறிவு கெட்டவன, முகத்தை மூடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போடி போடி. தங்கச்சி வேண்டாம். நான் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தா ஒரு பெண்ணை வீட்டை விட்டு துரத்தாதீங்க. இப்ப அவங்க நல்லபடியா நடந்துக்குவாங்க. அவங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு தான் மன்னிப்பே இல்லை. காரணம் தெரியாம உன் மேல சந்தேகப்பட்டு கந்தனை தெரு தெருவா அலையூட்ட மகா பாவினா. நான் மனிதனே இல்லை, என்ன மன்னிச்சிடு சாந்தா. அப்படி சொல்லாதீங்க. உங்க அக்கா சுமத்தின வழிக்கு நீங்க என்ன செய்வீங்க? தம்பி, அம்மா 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 என்னம்மா? கந்தா, நான் சாப்பிட்ட விஷயம் அத்தை வேலை செய்து. என்னம்மா செய்துட்டீங்க? ஐயோ அம்மா, நாடா உயிரோடு இருந்ததுக்காக சந்தோஷப்படுங்க. இதுக்கு முன்னாடியே நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் மேல சுமத்தப்பட்ட பழியெல்லாம் உண்மையாயிருக்கு. எங்க அப்படித்தானே? சாந்தா, நீ சாகக்கூடாது சாந்தா, சாகக்கூடாது. மன்னிக்க முடியாத துரோகத்தை செய்த நான் தான் சாகும். நான் தான் சாகும். என்ன பேசுறீங்க? ஓடியும் மஞ்சளோடையும் நான் போய் சேர்ற ஒரு வாக்கியத்தையாவது நீங்க. எவ்வளவோ கஷ்டத்துக்கு பிறகு கந்தன் வள்ளி திருமணமும் என்னுடைய திருமணமும் நடந்ததுல இருந்து வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் புரிஞ்சு போச்சா? அதனால மாப்பிள்ள, நீங்க எல்லாம் சௌக்கியமா இருங்க. நான் காசிக்கு போய் வரேன். நீங்க காசிக்கு போறீங்களா இல்ல கடத்தலோட திரும்பிடுவீங்களா? இல்ல தம்பி, கங்கையில போய் 4 முழுக்கு போட்டாலும் என் பாவம் தீரும். பாவத்தை எப்ப உணர்ந்தீங்களோ அதுக்கு பரிகாரம் கிடைச்சு போனதாகத்தான் அர்த்தம். இந்த பாருங்க, நீங்க காசிக்கு போக வேணாம். நம்ம வீட்டு கிணத்துக்கும் காசி தீர்த்தத்துக்குமே கனெக்ஷன் இருக்குது. நீங்க நேரா கொல்ல பக்கம் போய் 1008 குடம் தண்ணியை மட்டும் தரையில ஊத்திங்க, சரியா போகும். இருங்க, நீங்க எல்லாம் ஏன் எழுந்தீங்க? பள்ளி திருமணம் நடந்து போச்சுல்ல, நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது. மறந்துடாம வாங்க, வராதவளை கூட்டிட்டு வாங்க. வணக்கம்.